வெல்கம் டு பணப்பேச்சு அகைன். இன்றைக்கி தேதி 12 டிசம்பர் 2025. கோல்டு அண்ட் சில்வர்லேருந்து ஆரம்பிப்போம். கோல்டு 24 கேரட் ஒரு கிராம் வந்து 13,571 ரூபாய்க்கும், 22 கேரட் வந்து 12,440 ரூபாய்க்கும், சில்வர் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 224 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்கு. நேற்றத்த ப்ரைஸ்லேருந்து ஒரு ஸ்லைட் அப்பு மட்டும்தான் பார்க்க முடியும். இது டாலர் ருபீஸ்க்கான கிராஷ் மற்றும் குளோபல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அதனால் மட்டும்தான் இது நடந்திருக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சற்று ஏற்றமான முகமாகவே நம்ம பார்க்கலாம். சில்வரில் வந்து கொஞ்சம் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இனி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 25,815.55 க்ளோஸ் ஆகியிருக்கு. வெறும் 3 புள்ளிகள் தான் சரிவு. இது கிட்டத்தட்ட ஃப்ளாட் க்ளோசிங் தான். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது. காலையில் கொஞ்சம் வீக்காக ஆரம்பித்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கை கொடுத்து பெரிய வீழ்ச்சி இல்லாமல் மார்க்கெட்டை காப்பாற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 84,481 முடிஞ்சிருக்கு. 77 புள்ளிகள் சரிவு, அதாவது -0.09%. பேங்க் நிஃப்டி வந்து 58,912 க்ளோஸ் ஆகிருக்கு. இது பெரிய மாற்றம் இல்லை, -14 பாயிண்ட்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ கீ இன்சைட் அப்படின்னு நம்ம இதில் பார்த்திங்கன்னா, நேற்று நடந்த சரிவுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. 25,700ங்கிற சப்போர்ட் லெவலில் வந்து நிஃப்டி இன்றைக்கி தக்க வச்சுக்கிட்டது ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை காப்பாற்றினது யார்? நம்ம ஐடி செக்டார் தான். டாப் கெய்னர்ஸ் இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 1.2% ஏறி டாப்பில் இருக்குது. விப்ரோ அண்ட் டிசிஎஸ் வந்து இவங்க வந்து 0.8% வரைக்கும் ஏறி இருக்காங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபெட் ரேட் கட் வந்து ஹோப்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் யூஎஸ் இந்தியா ட்ரேடு பற்றின பாசிட்டிவ் செய்திகளால் ஐடி பங்குகள் வந்து கொஞ்சம் மவுசு கூடியிருக்குன்னு சொல்லலாம். டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சன் ஃபார்மா இன்றைக்கி வந்து 2% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. யூஎஸில் இவங்க ஜெனரிக்ஸ் பிஸ்னஸில் இருக்கிற அழுத்தங்கள் தான் இதுக்கு காரணமாக வந்து தெரியுது. டாடா மோட்டார் அண்ட் எம்என்எம் ஆட்டோ செக்டார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருந்தது. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.6% வந்து இறங்கியிருக்கு. ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவர் விற்பனை பற்றின கவலைகளும் இன்னும் முதலீட்டாளர்களும் மனசில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணமாக இருக்குது. எஃப்ஐஐஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ந்து விற்றுட்டு தான் வர்றாங்க. செல்லிங் ப்ரெஷர் குளோபலாக இருக்கிற பொருளாதார சூழ்நிலை காரணமாக அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க. டிஐஎஸ் அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழக்கம் போல் மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்குங்க. ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் இறங்கும் போதும் டிஐஎஸ் வாங்குறதால தான் பெரிய கிராஷ் ஆகாமல் காப்பாற்றிட்டு இருக்காங்க. நாளைக்கு த ஃபோர்காஸ்ட் டிசம்பர் 19 மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து இதுதான். நிஃப்டி 50க்கு வந்து 25,700 மிக முக்கியமான சப்போர்ட்டு. இதை உடச்சா 25,500 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டண்ட் வந்து மேலே போனோம்னா நிஃப்டி வந்து 26,000 உடைக்கணும். 26,000 உடைச்சா கொஞ்சம் மேலே போகலாம் அப்பில். பேங்க் நிஃப்டி வந்து 58,500 நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. 59,500க்கு மேலே போனால் தான் புது ரேலி வரும். ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு பை ஆன் டிப்ஸ் அதுதான் வந்து பிளானே. அதாவது இறங்கும்போது நல்ல பங்குகளை வாங்குறது பாதுகாப்பானது. குறிப்பாக ஐடி பங்குகள் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ அதை வாங்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா மார்க்கெட் இப்போது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் நிலையில் தான் இருக்குது. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாமல் நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் நாளை பணப்பேச்சில் சந்திப்போம். தேங்க்யூ.